தேசிகன் ஹம்ச சந்தேஷம்ங்கிற காவியத்தில் எடுக்கிறார். அந்த ஸ்லோகத்தை படிக்கிற பாருங்க. பிருத்வி லீலா திலக சுபகம் பশ্চিமம் பாகமேஷாம் நாம்னா வர்ஷம் ஜலச்சர நதி மாத்ருகம் காஹமானஹ திரக்ஷஸ்யாராத் பரிமலதயா மக்ன கைலாச திருஷ்யம் ஸ்வேதம் சைலம் பணிபதிமிவ க்ஷ்மாதல துஜ்ஜிஹானாம். எப்படி இருக்குங்கிறார் தேசிகன். நீங்க பேர்ட்ஸ் ஐ வியூ, இப்பெல்லாம் ட்ரோன் கேமரா வச்சு நம்ம ஊரே சுமாரா இருந்தாலும் நம்ம மேலேன்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஊர். அந்த ட்ரோன் கேமராவை வச்சு பார்த்தா தேசிகன் என்ன சொல்றார், இது விளவிளேர்னு இருக்கான் இந்த ஊர். எப்படின்னா கைலாசம் ஒருவேளை ஹைட் குறைஞ்சு திருவள்ளையராயிடுத்தோ, கீழே ஆதிசேஷன் விளவிளேர்னு இருக்கக்கூடிய பூமி கீழே இருக்கக்கூடியவர் ஒரு செகண்ட் தன் தலைய பூமிக்கு மேல வெளியில தலை நீட்டி காமிக்கிறாரோ, உள்ள இருக்கக்கூடிய ஆதிசேஷன் வெளில வந்தா மாதிரி இருக்கு, உயரமா இருக்கக்கூடிய கைலாசம் கீழே குறுகினா மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய திரு வெள் அறை. ஏன்னா கைலாசமும் ஆதிசேஷனும் வெள்ள, இது வெள் அறையா இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு. இந்த ஸ்தல புராணம் என்ன சொல்றான்னா, சிபி சக்கரவர்த்தின்னு ஒரு ராஜா இருந்தார். சிபி சக்கரவர்த்தி ரொம்ப பிரசித்தமானவர். ஒரு சரித்திரம் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதை கைகேயி தசரதனுக்கு எடுத்து காண்பிக்கிறா. அவ என்ன சொல்றா, நீ என்னவோ சிபி சக்கரவர்த்தியின் பரம்பரையில வந்தேன்னு சொல்றியே, கொடுத்த 2 சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு திராணி இல்ல, நீயா சிபி சக்கரவர்த்தியின் பரம்பரையில் வந்தவன்? இந்த சிபி சக்கரவர்த்திக்கு என்ன சரித்திரம்னா, அவர் யாகம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஏதோ ஒரு புறா இவர்கிட்ட சரணாகதி கேட்கறது, என்ன ஒரு கழுகு துரத்துறது, அது என்ன சாப்பிடணும்னு சொல்றது, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழணும்னு ஆசை, 4-5 உபன்யாசம் கேட்கணும்னு ஆசை, எப்படியாவது என்னை பிழைக்க வச்சுடு. அப்போ இந்த சிபி சக்கரவர்த்தி அந்த கழுகோட பேசலாம், உனக்கு இந்த புறா தானே வேணும், ஆமா, அந்த அளவுக்கு மாம்சம் நான் உனக்கு கொடுத்துடுறேன், அதே அளவுக்கு ருச்சிகரமாக இருக்க வேண்டும். அது டேஸ்ட் வேற சொல்றது, இட் ஷுட் பி ஆஃப் த சிமிலர் டேஸ்ட் அப்படிங்கிறது. அப்ப என்ன பண்ணதுன்னு பார்த்தா, தன்னுடைய தொடையிலிருந்து அந்த அளவுக்கு தன்னுடைய மாம்சத்தை வெட்டி கொடுத்தான். புறாவை ரட்சணம் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தொட மாம்சத்தை எடுத்து கொடுத்தாரு இல்லையா? அப்படியா சுவாமி, இதெல்லாம் இந்த காலத்து உத்தரப்பிரதேசத்துல பண்ணிருக்காளா, சோழராஜா பண்ணிருக்காளான்னு கேட்டா, அவர் அங்க பண்ணதோ நம்ம இங்க பேசுறதோ ஆச்சரியம் இல்ல. 1600 வருஷத்துக்கு முன்னாடி இந்தோனேஷியால அங்க யோக்யகர்த்தான்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல பிராம்பணன் கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு சிற்பத்துல ரொம்ப அழகா இதை காமிச்சிருக்கா. How the anecdotes and the narrations that have been detailed in Sanatana Dharma and its scriptures have traveled far and wide. நம்ம என்னென்ன ஏதோ ராமாயணம்னா கோடு அம்பு ஆக்கம் கோடம்பாக்கம் வரைக்கும் தான் நிற்கும், கீழே திருப்புல்லானி வரைக்கும் தான் நிற்கும்னு நினைக்கிறோம். It travels all the way to Indonesia. It travels all the way to Vietnam. It travels all the way to the Middle East. ஈரான்ல எல்லாம் உண்டா? இருக்கலாம், எனக்கு தெரியல. நம்ம போய் பார்த்தாதான் உண்டு, போனா திரும்பி வருவோமான்னு தெரியாது. அந்த இடத்துல எல்லாம் இருக்கும் போல இருக்கு. அதனால இவ்வளவு இடங்கள்ல ராமாயணம் பரவி இருக்கு. There is no scripture in this world that has spread its wings and has had such a great cultural influence like the ராமாயணம். ஞாபகம் வச்சுங்க, ராமாயணம் மாதிரி ஒரு கிரந்தம் அவ்வளவு பரப்பளவுல, டான்ஸ்ல, மியூசிக்ல, கிரந்தத்துல, காவியத்துல, ட்ரெஸ்ல, எல்லாத்துலயும் ராமாயணம் இருக்கும். ராமாயணம் சாரியே இப்போ வருது கீழே, அவ்வளவு அழகா அந்த ராமாயணம் பேனல் எல்லாம் போட்டு பண்றா பாருங்க, கலம்காரியில. அந்த மாதிரி இந்த சிபி சக்கரவர்த்தி என்ன பண்ணார், அவர் லங்கைக்கு போற வழியில ஒரு பன்றியை பார்த்ததாக சரித்திரம். இந்த ஊர்ல போகும்போது ஒரு பன்றியை பார்த்திருக்கார். அந்த பன்றி எங்கேயோ இவர் வழி காமிச்சுட்டே போயிருக்கு. போன உடனே ஒரு கரையான் புற்றுக்குள்ள ஒளிஞ்சுடுத்து. இது எப்படி உள்ள போச்சு? கரையான் புற்றை உடைத்து பார்த்தால் அங்க மார்க்கண்டேய மகர்ஷி தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் சொன்னார், இங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் ரொம்ப ஒசத்தியா இருக்கார், அவரை சம்ரக்ஷணம் பண்ணி அவரை காப்பதற்காகத்தான் நான் தவம் செய்து கொண்டிருந்தேன். உன்னை போல் ராஜா வந்ததால் இந்த பெருமாளுக்கு ஒரு கோவிலை ஏற்படுத்து அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிபி சக்கரவர்த்தி ஏற்பாடு பண்ணின கோவில் திருவெள்ளரை, புண்டரீகாக்ஷன் எம்பெருமானா, கிராண்டா இருக்கும் இந்த கோவில். நீங்கள்லாம் கோவிலுக்கு போறதோடு சேர்த்து, if you are all fans and followers of Indian architecture, ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இந்த ராஜாக்கள்லாம் எவ்வளவு மெனக்கெட்டு ஒரு கோவில் கட்டியிருக்கா. இப்ப நம்ம அயோத்தியால ஒரு கோவில் கட்டினதை பிரம்மாண்டமா கொண்டாடுறோம். அது ஒன்றும் ரொம்ப ஓஹோன்னு பெரிய கோவில்லாம் இல்லை, அதுக்கு நம்ம இவ்வளவு கொண்டாடுறோம். நீங்க தஞ்சாவூர் பக்கம் போனேன்னா 1/2 கிலோமீட்டருக்கு 1/2 கிலோமீட்டர் ஒரு 100 ஏக்கர் பரப்பளவுல கிரனைட்ல ஒரு கோவில் இருக்கும். எப்படி கட்டினா, எங்க இந்த சுவாமி ஏதாவது வேற எங்கேயாவது ஏலியன்ஸ்லாம் எங்கேயாவது கட்டிட்டு திரும்பி எங்கேயாவது மார்ஸ் கீழ்ஸ் போயிட்டாளா? மனுஷனுடைய சாமர்த்தியத்துல கட்டவே முடியாதேன்னு பிரமிக்கக்கூடிய அளவுக்கு கோவில். திருவள்ளரை போங்கோ, பல புஷ்கரணி, இதை நோட் பண்ணி வச்சுங்கோ. ஸ்வஸ்திகா புஷ்கரணின்னு அங்க ஒண்ணு இருக்கு. ஸ்வாஸ்திக் ஷேப்ல இருக்கும் அந்த புஷ்கரணி. நீங்க பேர்ட்ஸ் ட்ரோன் கேமரால பார்த்தேன்னா அப்படின்னா என்னன்னா, நீங்க 4 படி இறங்கி குளிக்கிறேன்னு வச்சுங்கோ, அந்த முனையில குளிக்கிறவருக்கு நீங்க இருக்கிறதே தெரியாது.
அது ஸ்வஸ்திகா புஷ்கரிணின்னு பேர். அது பின்னாடி நீங்க பிரதட்சிணமா வர இடத்துல நீலிவனம்ங்கிற இடத்து பக்கத்துல இந்த ஸ்வஸ்திகா புஷ்கரிணி இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுட்டேன்னா கட்டாயம் போய் திருவள்ளரையில போய் செய்வீங்க. திருவள்ளரைக்கு 2 ஆச்சாரியர்களால் பெருமை உண்டு. ராமானுஜருக்கு முன்னாடி உய்யக்கொண்டார் என்கின்ற ஆச்சாரியன் ஏற்பட்டது திருவள்ளரை. ராமானுஜருடைய காலகட்டத்தில் கூரத்தாழ்வானுடைய கண்களை பறித்து விட்டான் ஒரு சோழன். பல பேர் குலத்துங்கன் ரொம்ப நல்லவர். அது ஏதோ அது என்ன சொல்றான்னா அதிராஜேந்திரன் ஒரு சோழன் பறிச்சதாக சொல்வா. அந்த கூரத்தாழ்வான் கண்ணை பறித்ததால் கூரத்தாழ்வானை வைத்துக் கொண்டுதான் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் எழுத வேண்டும். கடைசி ஒரு பகுதி விஞ்சியது. அது எழுதுறதுக்கு ஆளே இல்லையேன்னு சொன்ன உடனே இந்த திருவள்ளரையிலேருந்து முன்சோழியன் ஒருத்தர் வந்தார். அவருக்கு விஷ்ணு சித்தன்னு பேர். இந்த விஷ்ணு சித்தன் எழுதின உடனே ராமானுஜர் வியந்தாராம். என் கூரத்தாழ்வானை போலவே எழுதுகின்றீரே, நீர் எங்கள் ஆழ்வானோ அப்படின்னு கேட்டபடியால் விஷ்ணு சித்தருக்கு இன்னொரு பெயர் எங்களாழ்வான். அப்போ உய்யக்கொண்டாருங்கிற ஆச்சாரியன் எங்களாழ்வான்கிற ஆச்சாரியன் ஏற்பட்ட ஊர் திருவள்ளரை. இதுல என்னன்னா இந்த ஊர் திவ்யதேசத்துக்கு ஒரு பெருமை உண்டு. பெருமாள் புறப்பாடும் போது பின்னாடி தான் வருவார், தாயார் தான் முன்னாடி போவோம். தாயார் முன்னாடி போனபடியால் அப்பப்ப எங்கேயா பெருமாள் கொஞ்சம் அப்படி இப்படி புறப்பாடு கொஞ்சம் நாழி கேட்டு கொஞ்சம் கடத்தி வந்துட்டார்னா தாயார் அங்க நின்று கேள்வி கேட்போம். இன்னைக்கு அந்த உற்சவம் நடக்கும். நாழி கேட்டான் வாசல்னு பேர். இத்தனை நாழி ஆச்சு இல்லை, கொஞ்சம் டிராஃபிக் இல்லையே, எல்லாமே ப்ளூவா தானே இருந்தது, லைன் ரெட்டோ எல்லோவோ நான் பார்க்கவே இல்லையே. அது கரெக்டாக எஸ்டிமேட்டட் டைம் 7 minutes போட்டு யூ ஹவ் டேக்கன் 2 minutes more, வை மிஸ்டர் நாராயண் அப்படின்னு கேட்போம். இல்லையா அது கொஞ்சம் நாழி ஆயிடுத்துமா, கடையோ இங்கே இல்லை, நீங்க என்ன இப்போ வாங்கினேள். அப்போ நின்று கேள்வி கேட்கறா இல்லையா, அந்த கதவுக்கே நாழி கேட்டான் வாசல் அப்படின்னு பேரு திருவள்ளரையில. அதனால நாழி கேட்டான் வாசல். அப்போ ஆழ்வார் இந்த பெருமாளை பத்தி எடுக்கிறார். ஈசையில் நான் மறை கெடுத்த அம்மலர் அயற்கருளி முன்பறிமுகமாய் இசை கொள் வேத நூல் என்று இவை பயந்தவனே என கருள் புரியே. உயர்கொள் மாதவி போதொடு உலவிய மாருதம் வீதியின் வாய் திசை எல்லாம் கமழும் பொழில் சூழ் திருவெள்ளரை நின்றானே. ஆழ்வார் இந்த பெருமாளை சேவிக்கும் போது ஹயக்ரீவரா காட்சி கொடுத்தாராம். பரிமுகமாய், பரின்னு சொன்னா குதிரைன்னு அர்த்தம், பரிமுகன்னு சொன்னா ஹயக்ரீவரா இந்த பெருமாள் திருமங்கை ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்தார். அப்ப ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கத்துக்கு தெற்கே உறையூர், ஸ்ரீரங்கத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய உத்தமர் கோவில் பிக்ஷாண்டார் கோவில், திருச்சிக்கு கொஞ்சம் வெளியே இருக்கக்கூடிய திருவெள்ளரை. 4 விதேசத்தை சேவிச்சோமா. அப்பப்ப நான் திரும்பி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க ஒரு the benefit of a lecture, நம்ம ஃபினான்ஸ்ல ROI சொல்லுவோம், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். யூஆர் இன்வெஸ்டிங் யுவர் டைம் ஹியர். நீங்க வீட்டிலேருந்து மெனக்கெட்டு அப்புறம் இது இப்பெல்லாம் இப்போ இங்க ட்ரெயின் கீன் கட்டுறதுனால பிரதட்சிணமும் அப்பிரதட்சிணமும் பண்ணிட்டு அங்க சுத்திண்டு இங்க சுத்தி நீங்க வெளியில பாவம் மரநிலம் வெளிப்பட்டுக்களோ வுட்லேண்ட்ஸ் அங்கே வெளியில் வச்சிருக்கா. அவள் பாவம் அவளால் என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பிடாமலே இதெல்லாம் இருந்து பொறுமையாக இருந்து கேட்குறேன். அப்போ நீங்கள் யூஆர் ஸ்பெண்டிங் யுவர் டைம் இன் அ லெக்சர் லைக் திஸ். It is the onus on me that I have to ensure that there is some quality content that I give to you. இது என்னுடைய ஓனஸ், என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நீங்கள் கேட்குறேன், கேட்டுட்டு போன உடனே நீங்கள் இதை ஞாபகம் வச்சுட்டு ஒரு 4 விதேசத்துக்கு போகிறேள். இப்போ 4 பேருக்கு இதை எடுத்து சொன்னேன்னா that is the biggest, யாம் பெரும் சம்மானம்னு சொல்வா. தட் இஸ் த பிக்கெஸ்ட் கிஃப்ட் இல்லையா. இப்போ நீங்கள் அந்த விதேசத்துக்கு போய் சேவிக்கும் போது ஓஹோ இப்போ நன்னா புரியுறது, இந்த கதம்பன ஒரு உத்தமன் தானா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. Then there is a small purpose that I've achieved through rendering lectures like this. அதனால நீங்களும் கேட்கணும். அதனால தான் மறுபடியும் ஆசை போடுற மாதிரி திரும்பி அந்த விதேசத்தை பேரை சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வெளியில போகும்போது உங்களுக்கு அந்த திவ்யதேசம் லிஸ்ட் ஞாபகம் இருக்கணும். சுவாமி என்ன பண்ணாலும் நாங்கள் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம் சுவாமி. why are you taking so many efforts? நானும் விட மாட்டேன், நீங்களும் விடாதீங்க.